இந்தியாவோட முதல் பெண் உளவாளி இவங்க தான். இவங்களோட பேரு நீரா ஆரியா. பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து நிக்கிறதுக்காக சுபாஷ் சந்திர போஸ் ஐஎன்ஏ உருவாக்கிட்டு இருந்தாரு. ஐஎன்ஏல ஜான்சி ராணி ரெஜிமெண்ட்ல நீரா ஆரியா போய் சேர்றாங்க. பிரிட்டிஷ் ராணுவ முகாம்ல நுழைஞ்சு அங்க உள்ள நிறைய தகவல்கள் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. அவங்களோட கணவருக்கு இந்த விஷயம் தெரிய வர நீரா ஆரியாவோட கணவர் வந்து பிரிட்டிஷ் ராணுவ அதிகாரியா பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ மொத்த பிரிட்டிஷும் சுபாஷ் சந்திர போஸ தேடுற வேட்டையில இருந்தாங்க. நீரா ஆரியாவை வச்சு சுபாஷ் சந்திர போஸ பிடிக்க பிளான் பண்ணாங்க. நேதாஜி மேலே தாக்குதல் நடக்குது. நேதாஜியோட டிரைவர் இறந்து போனாரு. தற்காப்புக்காக நீரா ஆரியா தன்னோட கணவர் கொண்டுட்டாங்க. அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ல இருக்க ரொம்ப கொடூரமான ஜெயில் செல்லுலார் ஜெயில். நம்ம நாட்டோட சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாரையுமே பிரிட்டிஷ் இந்த ஒரு ஜெயில தான் வச்சு ரொம்ப கொடூரமா டார்ச்சர் பண்ணிருக்காங்க. நீரா ஆரியாவை இந்த ஜெயில வச்சு விசாரிக்கிறாங்க. ஐஎன்ஏவை பத்தின முக்கிய விஷயங்களை கேட்டாங்க. நீரா ஆரியா தர மறுத்ததுனால அவனோட மார்பகத்தை கட் பண்ணி எடுத்தாங்க, சூடு வச்சாங்க. ஆனா அப்ப கூட ஐஎன்ஏவை பத்தின ஒரு விஷயத்த கூட அவங்க சொல்லல. இந்தியா சுதந்திரம் கிடைச்ச பிறகு இவங்களோட தியாகத்தை யாரும் பெருசா பேசல. சாப்பாட்டுக்காக பூ வித்தாங்க. ஜூலை 26, 1998 ஒரு அரசு மருத்துவமனையில அவங்க இறந்து போனாங்க.